ஒரு பெண் குளிரால் சோர்ந்து போய் உயிரிழப்பதற்கு முன் எதிர்பாராத விதமாக தனது பையில் ஒரு தீப்பெட்டி கிடைத்தது. உடனே அவள் நம்பிக்கையை கண்டாள். அதை எரியவிட்டு சிறிய தீப்பொறி என்றாலும் அவளுக்கு வெப்பத்தை அளித்தது. பின்னர் அவள் தனது கல்லூரி சேர்க்கை அறிவிப்பை எரித்தாள். பின்னர் புஸ்தகங்களை கிழித்து எரித்தாள். இது அவளின் உடலில் உள்ள குளிரை தற்காலிகமாக குறைத்தது. ஆனால் இடம் மிகவும் குறுகலாக இருந்ததால் எரியும் கார்பன் விரைவில் அதிக புகையை உருவாக்கியது. உடனே பெண் மூச்சு திணறி இருமினாள். அவள் உடனே தீயை அணைக்காவிட்டால் விரைவில் ஆக்சிஜன் குறைவால் இறந்து விடுவாள் என்று உணர்ந்தாள். உடனே பெண் காகிதத்தால் தீயை அணைத்தாள். குளிர் உடனே அவளின் பலவீனமான உடலுக்குள் நுழைந்தது. அந்த நேரத்தில் பெண் திடீரென பயந்து போனாள். எரிந்த ஒரு சிறிய காகிதத்தில் ஐஸ் ஹவுஸ் விளம்பரத்தை கண்டாள். அது அவளுக்கு ஒரு புதிய யோசனையை கொடுத்தது. அவள் தொடர்ந்து ஐஸ் ஹவுஸ் உள்ள பெட்டிகளை எடுத்துக்கொண்டு ஒரு தற்காலிக பாதுகாப்பு இடத்தை உருவாக்கினாள். அது முழுமையாக காற்று புகாமல் இருக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் குளிர்காற்றை தடுக்க முடிந்தது. பின்னர் பெண் உள்ளே சென்று காகிதத்தால் மூடியாள். பின்னர் தீப்பெட்டியை எரியவிட்டு தனது நம்பிக்கையை நிலைநிறுத்தினாள். ஆனால் தீப்பெட்டியின் எரிபொருள் விரைவில் முடிந்தது. எவ்வளவு நேரம் கடந்தது என்று தெரியவில்லை. பெண் உறைந்த உடலை இழுத்து விழித்தாள். அவளுடன் இருந்த வெள்ளை எலி அசையாமல் கிடந்தது. அதை பார்க்க அவள் நிலையை பார்க்க முயன்றாள். ஆனால் அவளது கை எப்படியும் உயரவில்லை. அப்போதுதான் அவள் உணர்ந்தாள், ஐஸ் ஹவுஸ் வெப்பநிலை குறைந்தது. இல்லையெனில் ஒரு கணத்தில் அவளது கை உறைந்து அசையாமல் போய்விடாது. உயிரை காப்பாற்ற பெண் தன்னுடைய கையை வலுக்கட்டாயமாக இழுத்து எடுத்தாள். அவள் கையை வெள்ளை எலியுடன் தொடும்போது அது முழுவதும் உறைந்து போயிருந்தது. அவளது நம்பிக்கை முற்றிலும் நொறுங்கியது. காயங்களால் அவள் சோர்ந்து போனாள்.